அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினார்? சனியன்ல தானே எழுதினீங்க. என்னுடைய ஆக சிறந்த உலக நெறி ஒன்றுக்கு வாழ்வியல் நெறி திருக்குறள். அதை மடம் கம்பே ஒரு எதிரி, இளங்கோவடிகள் ஒரு எதிரி, இந்த திருவள்ளுவர் ஒரு எதிரி, என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு. அப்புறம் என்ன நீ சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது? அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழி? தந்தை பெரியாரின் கொள்கை பேரன் என தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொண்ட சீமான் தற்போது பெரியார் குறித்து வாய்க்கு வந்தபடி பேசுவதை பார்க்கும்போது வடிவேலுவின் இந்த காமெடி தான் ஞாபகத்திற்கு வருகிறது. என்னுடைய ஐயாவன், என்னுடைய தாத்தன், நான் அவனுக்கு பேரன். உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன். இந்த வாயால என்னுடைய ஐயாவன், என்னுடைய தாத்தன் இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. அவர் பகுத்தறிவாதி தானே சொல்றீங்க. மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் தவேக தலைவர் விஜய் தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த சீமான், கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்றுக்கொள்ளும் விஜய் அதை விளக்க வேண்டும் என கூறியதோடு தாய், மகள், சகோதரியிடம் பாலியல் இச்சையை தீர்த்து கொள்ளலாம் என கூறியவர்தான் தந்தை பெரியார் என தரக்குறைவாக சீறினார். என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு. அப்புறம் என்ன நீ சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது? அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி? பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? மதுவுக்கு எதிரான போராட்டம் என கூறி தென்னை மரத்தை வெட்டுவதுதான் பகுத்தறிவா என கேள்வி எழுப்பிய சீமான், மது அருந்துவதை ஆதரித்தவர்தான் பெரியார் என இன்னும் ஆவேசமானதோடு பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் எனவும் கேள்வி எழுப்பினார். உலகத்துல எந்த நாட்டுல மது இல்ல? எல்லாரும் மது குடிக்கிறான். மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இப்ப இந்த இடத்துல ஏற்கிறீங்களா? நான் கேட்கறதுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு வரணும். சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. போராடி பெற்றுக் கொடுத்தவன் ஆனமத்தா பெரியாரா? எதையாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேற்றி விட்டாதீங்க. போங்க, அப்புறம் பேசுவோம். தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத பெயர் என்றால் பெரியார் தான். திமுக உள்ளிட்ட அரை நூற்றாண்டு கண்ட கட்சிகள் தொடங்கி புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் வரை தந்தை பெரியாரை கொள்கை வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கும் நிலையில் பெரியார் குறித்த சீமானின் பேச்சு கடும் விமர்சனத்திற்குள்ளாகி உள்ளது. இதே மாதிரி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் பேசிய சீமான் முத்துராமலிங்க தேவரையும் பெரியாரையும் ஒப்பிட்டு பேசி சர்ச்சையை கிளப்பினார். ஏழை எளியவர்களுக்கு சொத்துக்களை அள்ளி கொடுத்த முத்துராமலிங்க தேவர் சாதிய தலைவர், சொத்துக்காக 70 வயதில் திருமணம் செய்த பெரியார் புரட்சியாளரா என சீறினார் சீமான். எங்க தாத்தா என்ன பண்றாரு? முத்துராமலிங்க தேவர் இறக்கும்போது சொத்துக்களை எல்லாம் ஏழை வழக்கு எழுதி கொடுத்துறாரு. இதுல பாருங்க, இவர் சாதிய தலைவர். யாரு? முத்துராமலிங்க தேவர் சாதிய தலைவர். தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு 70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு. சொத்தை ஏழைகளுக்கு எழுதி கொடுத்த என் தாத்தன் முத்துராமலிங்க தாண்டா புரட்சியாளர். அவன் தாண்டா புரட்சியாளர். பெரியார் குறித்து சீமான் விமர்சித்து பேசிய இந்த வீடியோக்களுக்கு மத்தியில் பெரியாரை பாராட்டி சீமான் பேசிய பழைய வீடியோவும் உலாவர தொடங்கி இருக்கிறது. ஒரு காலத்தில் பெரியாரின் பேரன் EVKS இளங்கோவனுக்கு போட்டியாக தன்னை கொள்கை பேரன் என அறிவித்துக் கொண்ட சீமான், பெரியாரே தன்னைதான் பேரன் என அடையாளப்படுத்துவார் என சில்லறையை சிதற விட்டார். என்னுடைய ஐயாவன், என்னுடைய தாத்தன், நான் அவனுக்கு பேரன். EVKS இளங்கோவனும் பேரன் போடுவான். நான் கொள்கை பேரன்.
நான் கொள்கை பேரன், நான் தான் நிஜம். எங்க ஐயா இருந்தா யாரு உன் பேரன்னு என்னை தான் சொல்லுவாரு, அவரை சொல்ல மாட்டார். உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ சொன்னது பெண் உரிமையா? தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினாரு? சனியன்ல தானே எழுதினீங்க. அடிப்படையே தப்பா இருக்கு. இருக்கா இல்லையா அதை மட்டும். தற்போது பெண் உரிமையை பெரியாரிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் நியாயமா என கேள்வி எழுப்பும் சீமான், கடந்த காலங்களில் பெண்கள் போலீசிலும் ராணுவத்திலும் பணியாற்றவும் பெரிய பெரிய பதவிகளை அலங்கரிக்க காரணம் பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன்தான் என நரம்பு புடைக்க பேசியதெல்லாம் கண்முன்னே வந்து செல்கிறது. இந்த மண்ணிலே என் அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், இராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அவ்வளவு ஏன், 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட பெரியாரின் நினைவு நாளன்று பெரியாருக்கு மரியாதை கூட செலுத்தினார் சீமான். அறியாமையை நீக்கி அறிவு வழி பாய்ச்சியவர் பெரியார் என்றெல்லாம் புகழ்ந்து பேசிவிட்டு திடீரென பெரியாரை இகழ்ந்து வாய்க்கு வந்தபடி பேசுவதை சீமான் வழக்கமாகவே வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்துள்ள சீமான் திராவிடம் குறித்து விமர்சித்து வரும் நிலையில் தற்போது பெரியார் குறித்தும் எல்லை மீறி பேசியிருப்பது திராவிட ஆதரவாளர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. அத்தோடு தாய் மகள் சகோதரியிடம் பாலியல் இச்சையை தீர்த்து கொள்ளலாம் என பெரியார் கூறியதாக பரப்பப்படும் தகவல் பொய் எனவும் அது ஏற்கனவே ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவும் கூறப்படும் நிலையில் இல்லாத விஷயத்தை அவதூறாக பரப்புவதாக சீமான் மீது விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறிய இந்த கருத்துக்கு திராவிடர் கழகம், திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் சீமான் தனது கருத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும் கூறி வரும் நிலையில் சீமானின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது போக போகத்தான் தெரியும்.